சிவகார்த்திகேயன் படத்திற்கு பயத்தை காட்டும் விஜய் நடித்த ஜனநாயகன் தான் அவரின் கடைசி திரைப்படமாக பொங்கல் பண்டிகையில் வெளியாக உள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதியே ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறது. அதைத் தொடர்ந்து அதே பொங்கல் பண்டிகையில் தான் பராசக்தி திரைப்படமும் வெளியாகின்றது. முதல் முறையாக விஜயின் படத்துடன் சிவகார்த்திகேயன் படம் மோதவிருக்கின்றது. அதுவும் விஜயின் கடைசி படத்துடன் சிவகார்த்திகேயனின் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகி இருக்கும் பராசக்தி திரைப்படம் வெளியாவது சற்று சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழ் சினிமாவில் இளைய தளபதி என்று கலக்கி கொண்டு இருக்கும் விஜய் ஜனநாயகன் திரைப்படம் இவரது சினிமா வாழ்க்கையின் கடைசி படம் என்று கூறப்படுவதால் இது விஜய் ரசிகர்களுக்கு உணர்வு பூர்வமான படமாக உள்ளது. இந்த படத்தை அப்டேட் பற்றி தெரிந்து கொள்வதற்காக ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர். விஜயின் கோட் திரைப்படத்தில் துப்பாக்கியை பிடிங்க சிவா என்று விஜய் பேசிய காட்சி சிவகார்த்திகேயன் தான் தனது சினிமா பயணத்தை தொடர்ந்து அடுத்த இடம் பிடிப்பார் என்பதை விஜய் சொல்லாமல் சொன்னதாக பேசப்பட்டது. விஜயின் கடைசி படத்துடன் சிவகார்த்திகேயனின் படம் மோதும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்காத நிலையில் இதனால் சமூக ஊடகத்தில் மோதல் சூடு பிடித்துள்ளது. 2 படங்கள் வெளியாக இன்னும் 1 மாதம் இருக்கும் நிலையில் இப்பொழுதே இந்த சலசலப்பு உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே முதல் சிங்கிள் ட்ராக் மற்றும் பேனர் என போட்டியை ஆரம்பித்தனர். பொங்கலுக்கு தான் இந்த படங்கள் மோதும் என நினைத்தால் தற்பொழுதே மோதலை துவங்கிவிட்டார்களே என பலர் பேசி வருகின்றனர். ஏற்கனவே ஒரு சில வாரங்களுக்கு முன்பு ஜனநாயகன் திரைப்படத்தின் பாடலும் அதைத் தொடர்ந்து பராசக்தி படத்தின் முதல் பாடலும் வெளியானது. சோசியல் மீடியாவில் ஜனநாயகனா பராசக்தியா என்ற மோதல் உருவானது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த பேனர் விஷயமும் சற்று சலசலப்பை தான் உருவாக்கி இருக்கின்றது. இப்பவே இப்படி என்றால் இன்னும் ரிலீஸ் நெருங்க படம் வெளியான பிறகு என்னவெல்லாம் நடக்க போகின்றதோ என பதட்டமாக இருப்பதாக ரசிகர்கள் பேசி வருகின்றனர். டிசம்பர் இறுதியில் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அதற்கு போட்டியாக பராசக்தி இசை விழா ஜனவரி முதல் வாரத்தில் நடக்க உள்ளது. மொத்தமாக பராசக்தி படத்தின் ரிலீஸ் பொழுது விஜய் தன்னுடைய மாசை காண்பிக்க